தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்துடைய துவக்க விழா. இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று வந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் சார் அவர்களே, தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் அரசகுமாரன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தனியார் பள்ளியினுடைய இயக்குனர் பழனிசாமி சார் அவர்களே, கலந்து கொண்டு காலையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களது செயலர் திருமதி மதுமதி IAS மேடம் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களே, ஏஞ்சலோ விஜயசாமி சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அண்ணன் DC இளங்கோவன் அவர்களே, ஆறுமுகம் சார் அவர்களே, மனோகரன் ஜெயக்குமார் சார் அவர்களே, இன்ஸ்டின் சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் திரு நரேஷ் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கின்ற ஸ்ரீதர் சார் உள்ளிட்ட மேட்டில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தனியார் பள்ளியினுடைய தாளாளர்கள், முதல்வர்கள் உள்ளிட்ட பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை தூத்துக்குடி மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களோடு புதுமை பெண் திட்டத்திற்கான அந்த விரிவாக்க தொடக்க விழா அதை முடித்துவிட்டு நான் நேரடியாக சென்னை செல்கிறேன் என்று சொல்லும்போது ஏன் மாலை கன்னியாகுமரி வரவில்லையா என்றும் முதலமைச்சர் கேட்டார். அப்போது சொன்ன இது போன்ற தனியார் பள்ளியினுடைய சங்க துவக்க விழா, அவர்கள் சார்ந்த சில கோரிக்கைகளாம் இருக்கின்றது, அதை நான் நேரடியாக சென்றதை நான் கேட்டுவிட்டு நான் வர வேண்டும், அந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, முதலில் என்னுடைய நிகழ்ச்சிக்கான காரணம் தெரியாமல் அவர் சொன்னது, இங்கே இருந்து போயிட்டு திருப்பி இங்கே அவர் ஏன் அப்படி அலையறா என்று கேட்டபோது நான் காரணத்தை சொன்னேன். அதற்கு முன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த வாழ்த்து என்பது, இன்றைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக்கிறோம் என்று சொன்னால் அது வெறும் அரசு பள்ளிகள் மட்டும் சாத்தியமில்லை, தனியார் பள்ளியோட பங்களிப்பும் அது இருக்கின்றது. சென்று விட்டு வருவது மட்டுமல்ல, அந்த சங்கத்திற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு வா என்று அவர் சொன்னார். விமானத்திலிருந்து நேரடியாக இங்கே சென்னை நான் வந்தடைந்து நான் இல்லத்திற்கு செல்லும் பொழுது மாண்புமிகு துணை முதலமைச்சர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஏன்னா அவர் இப்ப கன்னியாகுமரிக்கு நான் இறங்குறேன், அடுத்த ஃபிளைட்ல ஏறி அவர் அங்க போயிட்டார். எங்க இருக்கிற என்று கேட்டார். நான் சென்னையில் இருக்கிறியா காரணம் தூத்துக்குடியில பார்த்தேன், அதுக்குள்ள எப்ப சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரிடமும் இதற்கான அந்த காரணத்தை சொல்லும்போது நாமளே மறந்தாலும் அவர் மறக்காம சொல்றாரு, நேரு ஸ்டேடியத்தோட அந்த நிகழ்ச்சி தான் இன்னும் என் கண்ணிலே நிழலாடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக இன்றைக்கு ஒரு 2 ஆளுமைகள், 2 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இந்த சங்கத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சங்கம் நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. இந்த அரங்கத்துல இவ்வளவு பேர் இருக்குன்னா இவ்வளவு பேரும் நீங்க வாழ்த்துறது மட்டுமா இருக்கீங்க, வாழ்த்துனவங்களும் இருக்கிறீங்க, வாரணவங்களும் இருக்கீங்க. ஆனால் எல்லாம் கடைசியில பார்க்கும்பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்திற்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்றுதான் நாம் பார்க்கிறோம். நீங்களாம் எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, உங்க கூட இப்ப அரசாங்கமும் ஒண்ணு சேர்ந்திருக்கு, அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். தனியார் பள்ளிகள் தனியா யாரும் இல்ல, அரசாங்கம் கூட இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்திருக்கிறோம். இங்கே பல்வேறு கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் வைக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து. தூத்துக்குடியை சார்போடு சொல்லும்போது சொன்னாரு, எங்க தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறீங்க, தூத்துக்குடி முத்தாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னார். கிட்டத்தட்ட இப்ப எங்களை நம்பி நீங்க ஒரு 9 முத்தை கொடுத்துருக்கீங்க. ஆழ்கடல்ல இறங்குறோம், ஆழ்கடல்ல இறங்கி ஒரேடியா 9 முத்தையும் எடுக்க போறோமா, ஒவ்வொரு முத்தையும் எடுக்க போறோமாங்கிறத போக கண்டிப்பாக எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. ரங்கமூர்த்தி அண்ணன் பேசும்போது சொன்னார், அழககுமார் இங்கதான் இருக்காரு, அரசகுமார் இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அறிவுக்குமார்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எஜுகேஷன் என்று வரும்போது தனியார் பள்ளிகள் சார்ந்திருக்கின்ற இது கமர்ஷியல் பார்ட் இருக்கும், பிசினஸ் இருக்கும். ஒரு ஸ்கூல் நடத்துறது சாதாரண விஷயம், நடத்திதான் ஆக வேண்டும். அதுல
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அந்த டெடிகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளாலேயே நம்ம மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நாம இதில் இறங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வர்றதுக்காக எல்லாருமே ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், வந்திருக்கவங்க எல்லாருமே தனியார் பள்ளியில படிச்சுட்டு தான் வந்து தனியார் பள்ளி ஆரம்பிக்கின்றது. நாமும் அரசு பள்ளியில படிச்சுட்டு தான் தனியார் பள்ளி கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆக இந்த சமுதாயத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்யக்கூடிய யார் என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் என்பதை நான் உள்ளபூர்வமாக நான் மதிக்கக்கூடியவன், நம்பக்கூடியவன். இந்த தனியார் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த மேல்நாட்டு கல்வி வரலான்னு ஒரு புத்தகத்தை நான் பரட்டும் பொழுதுதான் இந்த தனியாருடைய பங்கு என்பது இந்த உலக அளவுல ஏத்தன்ஸ் நகர்ல இருந்து நான் சொல்றேன். நான் தனியார் ஒரு வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் நடத்தி அங்க பிள்ளைங்களை போய் சேர்த்ததுல இருந்து நான் சொல்றேன். நான் ரோம அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்படி தனியாருடைய பங்கு என்பது பள்ளியில் மட்டுமல்ல, ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கான ஆதரவற்றோர் காப்பகத்தை உருவாக்கி அமெரிக்கா 1729 ஆரம்பிச்சதுல இருந்து 1800s ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தனியார் அதுக்கப்புறம் தான் அரசாங்கமே அதை ஃபாலோவே பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த வரலாறுலாம் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு இந்த கல்விக்கான இந்த பங்கு என்று வரும் பொழுது நீங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 500 அரசு பள்ளிகள் எடுத்து அதுக்கு எங்களுடைய பங்களிப்பு முதல்ல அது என்னுடைய நன்றியை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.